இன்றைக்கு நாம் காரைக்குடி சிக்கன் வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1/2 கிலோ சிக்கனை வச்சு தான் இப்போ நம்ம வறுவல் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்ய போகிறோம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத இப்போ நாம் பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் மல்லி, பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து செஞ்சோம்னா தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் காரைக்குடி வறுவல்ன்றது ரொம்ப ரொம்ப பிரத்யேகமானது. அதனால் இப்போ இதை நம்ம வறுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கிறலாம். மசாலாவை நல்லா மணம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. வேறொரு பாத்திரத்துக்கு சட்டுன்னு மாற்றிடுங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ மாற்றிடலாம். நான் எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய் சேர்த்து வறுவல் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பட்டை, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 முந்திரி பருப்பு, இது கூடவே நாம் ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினதையும் உப்பு சேர்த்துக்கிறலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம சிக்கனில் மஞ்சள் போட்டு தான் நல்லா கழுவி வச்சுருக்கோம். இப்போ இது கூட நாம் சிக்கனை சேர்த்துருவோம். சிக்கனை சேர்த்த பிறகு இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தான். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா குக்காகி வரட்டும். இப்போ இந்த சிக்கன்லேயே தண்ணி விடுது பார்த்தீங்களா, இந்த தண்ணியிலேயே அது குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நாம் எடுத்து வச்சுருக்க மசாலாவை அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ சிக்கன் பாதி அளவு குக் ஆயிடுச்சு. நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் காஷ்மீரி சில்லியே கூட நம்ம சேர்த்துக்கலாம் கலருக்காக. இப்போ இதில் தண்ணி விட வேண்டாம், இன்னும் ஒரு 2 நிமிஷம் போகட்டும். இந்த மசாலாவோடு சேர்ந்து சிக்கனை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்டிங்கன்னா வாவ் சொல்லுவீங்க. இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு இன்னும் ஒரு 7 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். குக் பண்ணிட்டிங்கன்னா மல்லித்தலையை போட வேண்டியது தான். சிக்கனோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தாலே உங்களுக்கு வாயில் எச்சு வரும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிளேட்டிங் பண்ணிடலாம். நல்ல சூடான சாதத்தில் அந்த சுவையான காரைக்குடி சிக்கன் கிரேவியை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.